ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பேப்மா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெட்டி படிக்க எல்லாத்தையும் கட்டியாச்சு. நாங்கள் கட்டிக்கிட்டு நேராக எங்கே போக போகிறோம், அப்படியே வந்து கிளம்பி நம்ம புது வீட்டுக்கு போகிறோம். ஈஸ்டர் செலிப்ரேஷன் ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆக போகுது. யார் யாரெல்லாம் ஈஸ்டருக்கு வராங்க, என்ன எதுன்றதுலாம் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வீடியோ வரும். போகும்போதே அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. நாங்களும் ஒரு வாரம் வந்து அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி ஜாலியாக பறந்துன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம் புது வீட்டில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி என்னெல்லாம் எடுத்துன்னு போகிறோம், அப்படி என்னென்னலாம் அங்கே பண்ண போகிறோம் அப்படின்றது இந்த வீடியோவில் வரும். வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் ட்ரெஸ். நான் உங்களுக்கு அங்கே வந்து காட்டுறேன். அதுக்கப்புறம் தேவையான துணிமணிகள் எல்லாம் கட்டப்பையிலலாம் எடுத்துன்னு போகிறப்ப நீ உனக்கு மட்டும் ஒரு பெட்டி. நான் என்ன சொன்னேன், ஒரு பெரிய பெட்டியா எடு, எல்லாத்தையும் வைக்கலான்னு. பெரிய பெட்டியா எடுத்தது பிரச்சனை இல்லை. பெரிய பெட்டியா எடுத்தா வந்து அப்படியே நம்ம டூர் போடுற ஞாபகம் வந்துடும். ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பெட்டியாகவே எடுத்துட்டேன். எல்லாரும் பிராங்க் பார்த்துட்டு வீடியோ போட்டுருப்பீங்க. கமெண்ட்ல கழுவி ஊற்றினுக்குறாங்க. என்ன நான் அப்பவே சொன்னேன் வானான்ட்டு, சொல்ல கேட்கல பேபிமா. சரி வாங்கிக்கோ, அவ்வளோதான். பிராங்க் எடுத்துட்டு வேடாத, இதை போடாத, இதை போடாத. அவர் என்னன்னா போடுறேன். நானும் வந்து பேட் பட்ஸ் கோவத்துல நிறைய யூஸ் பண்ணிருப்பேன். என்ன அடிச்சிட்டாரு. அது விஷயம் கிடையாது. உனக்கு அடிச்சதெல்லாம் விஷயம் கிடையாது. எல்லாருமே அடிங்க அவளை அடிச்சு வாய உடைங்க அப்படின்னு தான் கமெண்ட் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். முதல்ல கிச்சனை போய் ஆர்கனைஸ் பண்ணும்பா. இந்த வீடியோ வந்து கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ தான். இது போய் ஃபுல்லா வந்து கிச்சனை வந்து ரெடி பண்ணும். ஆமா, நிறைய வேலை. ஏன்னா கச்சா முச்சான்னு கை கட்டின மாதிரி அடுக்கி வச்சுட்டு வந்துட்டேன். பாப்பா எல்லாம் வரதுக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணி. நீ அதே சொல்லுவியா? அது ஈஸ்டர் யார் வர போறாங்க அப்படின்னா தெரியாது அவங்களுக்கு. வேற யார் வர போறா? அதெல்லாம் சர்ப்ரைஸா இருக்கணும். என்னப்பா ஜம்பமா வந்து உன் சோஃபால உட்காந்துக்கினேன். கால் நீட்டி உட்காரலாம், கால் நீட்டி படுக்கலாம். இதுல வந்து இப்படி வச்சு உட்காந்துக்கலாம். உட்கார பழகிடுப்பா. ஒரு தடவை பாக்குறது ஒரு மாதிரி தெரியும், அப்புறம் போக அதுவே நமக்கு பழகிடும். ஏன்னா நம்ம வீட்டுக்கும் அங்க சர்மத்திற்கும் ஒரு சோஃபா வேணும். அது இப்போதைக்கு எதுவும் முடியிற மாதிரி தெரியல. நாங்களே கட்டில் போட்டு சின்ன ஒப்பேத்தி நிறுவோம். கீழே படுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், பெட்டு போட்டு. அதனால உள்ள இருக்கிற வெளியில இருக்கிற கட்டில் பிள்ளைட்டு போட்டு இது தூக்கிட்டு போய் சர்மத்தில போடலாம், நாங்க தாம்பூக்கு போட்டலாம் சொல்லி இந்த ஐடியா அப்படி இருக்குது அப்படின்னு யோசிங்க. ஏன்னா இங்க வந்து அளவெடுத்து கஸ்டமைஸ் பண்ணி தான் செஞ்சு தரணும். காசு இருக்கும்போது வரட்டும், அது வரைக்கும் இங்க இருக்கட்டும். சரியா? கொஞ்சம் வாங்கலாம், நல்லா வாங்க போகலாம் அப்படின்னு திங்க் பண்ண டைம்ல ஆள் கூப்பிட்டு வந்து இந்த எல் சைட்ல இப்படி சோஃபா அழகா அளவெடுத்து செஞ்சுட்டு ஒரு டைனிங் டேபிள் செஞ்சுட்டு வையேன், சூப்பர் ஆயிடும். ஓகேவா? இப்போதைக்கு உட்கார்றதுக்கு இடம் வேணும். இடம் இருக்குதா? ஓகே. அப்பா இங்க வந்தாலே ஏதாவது நோண்டின்னு இருக்குப்பா. ஏதாவது ஒரு புது ஐட்டம் வாங்கி வந்துடுற, லோக்கல் ஐட்டமா பார்த்து. இந்த டேப்பை கழட்டிங்கன்னா அந்த டேப்பை கழட்டின்னு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறேன். நீ இருப்பா, ஒழுங்கா உனக்கு மாட்ட தெரியல. நம்ம ஆளுங்க வந்தாங்கன்னா கரெக்டா மாட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க. உனக்கு இதை கூட மாட்டுறது தெரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? உன்னை வச்சு நான் என்ன பண்றது? இதுக்கப்புறம் உனக்கு பழக்கி கொடுத்து ஏதோ ஒரு டூப்ளிகேட் ஐட்டமா ஆன்லைன்ல பார்த்து போட்டு எடுத்துன்னு வந்துடுற, சோஃபா மாதிரி எடுத்துன்னு வந்துட்டு அது கூட என்ன மல்லுக்கட்டுன்ற. அந்த டேப் அழகா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதை விட்டுட்டு இப்போ இந்த டேப்பை போடணுமாம்மா. அதில் அதுக்கு என்னமோ பண்ணின்னு தெரியுது. நீ என்ன பிடுங்குறன்னு நான் பார்க்குறேன். பண்ணு. இதான் டைம் பாஸ் பண்ணுறப்பா இங்கே வந்தா. என்னமோ இது சயின்டிஸ்ட் லேப் மாதிரி. தைய கிளாஸுக்கு போனதுக்கு ப்ளம்பிங் கிளாஸ் போய் ப்ளம்பிங்கும் எலக்ட்ரிக்கலும் கற்றுருந்தீங்கன்னா கூட யூஸ்ப்பா. அது ஒழுகுது. இது இருந்தது, அதெல்லாம் இது நல்லா ஃபோர்ஸாக வந்து இருந்தது. ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து போட்டு ஒழுங்காகவே வரல. எப்படி மாட்டிட்டியா? இருந்தாலும் ஃபோர்ஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இப்போ அதில் எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து நின்றுது. என்ன பேமா ஜரூரா ஈவினிங் 6 மணிக்கு டான்னு விளக்கு வச்சோன்னு வந்து காப்பி போட்டுனுங்கிற. ஆமா,
ஆமா, தூக்கம் வரல, வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். சரி எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சுட்டு போனோமே, எல்லாத்தையும் எடுத்து வெளியில வைக்கலாம் அப்படின்னு வந்தேன். இப்போதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரே வேலை தான். இங்க வந்தாலே ஏதாவது தொடச்சுன்னு பார்த்தாலே மனசு கேட்க மாட்டேன்டா, தொடச்சுனே இருக்க வேண்டியதா இருக்கு. குப்பையா இருக்காங்க, குப்பையிலே வாழ்ந்து பழகிட்டோம். அதனால தெரியல, இங்க குப்பையில வாழ்ந்து பழகல. அதனால இங்க மனசு வந்து அடிச்சுக்குது. ஐயோ நம்ம வீடாச்சே நம்ம தான் கிளீன் பண்ணி ஆகணும் அப்படின்னு அடிச்சுக்குது. இத்தனை லட்ச ரூபாய் காசு போட்டு கட்டணும், நமக்கு தானே தெரியும். ஏதோ அந்த விஜய் சார் டைலாக்ஸ்ல வரேன், முட்டையிடுற கோழிக்கு தான் பேக் வலி தெரியும் அப்படின்னு. அதனால நேற்று பண்ணது பிராங்க் ஃப்ரெண்ட்ஸ், அது சும்மா தான் பண்ணேன். நிறைய பேர் என்ன கழுவி ஊத்தி இருந்தீங்க, உனக்கு வியூஸுக்காக நீ என்ன வேணாலும் செய்வியா அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ நான் கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா எங்களால வந்து நீங்க வரவே முடியல. ஏன்னா ஒர்க் பெண்டிங் இருந்துகிட்டே இருக்கு. குப்பைன்னா டஸ்ட், அதாவது இந்த பட்டி மாவு அது இதுன்னு நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீடு கட்டினா மட்டும் பார்த்தாது, அதை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணாதான் இங்க வந்து நமக்கு இருக்கிறதுக்கே பிடிக்கும்ல. அதை செய்யவே மாட்டேன்றாரு. இப்படி ஒரு பஞ்சாயத்து வச்சாலும் அவர் செய்வாரு. அதனாலதான் அது சும்மா ஜஸ்ட் அது ரொடலாய்க்கு, அதெல்லாம் வந்து யாரும் கோச்சுக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு மாவு ஆட்டுறதுக்கு வந்து நான் ஊற வச்சிருக்கேன். எதுக்காக? யாருக்காக? தோசை சுடுறதுக்கு தான், நீ உன் தோசை சாப்பிடறதுக்கு தான் அடிச்சுக்கின்னு முண்டி அடிச்சுன்னு ஓடிடுறாங்க. சரி அதை கையெட்டுல பத்தியா, அதுக்குதான் சொல்றது. பாக்குறேன், குருவி கக்காக்கும் பள்ளி கக்காக்கும் வித்தியாசம் தெரியாதவனே. உனக்கு நிறைய வேலை வச்சிருக்கேன், ஃபுல் டஸ்ட் ஆகிறதுக்கு தூசி ஒண்ணு வச்சிருந்து எல்லாத்தையும் இப்ப வந்து என்ன பண்றேன், வேக்யூம் போட்டு கிளீன் பண்றேன். நான் வாங்கிட்டு வந்ததெல்லாம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும், ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து கழுவி உள்ள வைக்கணும். எல்லாம் நிறைய வேலை இருக்கு. இப்போ ரெஸ்ட் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அங்க படிக்கட்டு உட்காந்து காஃபி குடிச்சதா உங்களை அடுத்து கர மெயின் படிக்கட்டுக்கு போயிடு. அவ்வளவு பெரிய படிக்கட்டு கட்டினல அங்க போய் ரோட்ல போய் உட்காந்து குடி. அதெல்லாம் வந்து எங்க கேங்கோட சேர்ந்ததுதான். சிங்கிளா இருக்கும்போது இங்கதான் உட்காரணும். ஆனா இங்க ஒரு பின்ன கட்டி இருந்திருக்கலாம், இப்ப உட்காரதுக்கு இல்ல. இந்த சைட்ல அப்படியே லைட் சின்னதா ஒரு பின்ன கட்டி விட்டுருந்துருக்கலாம், உட்காரதுக்கு ஆயிருக்கும். இப்ப தோணுது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடி பர்கோலால கட்டி இருக்கலாம். அப்பவே அவர் கேட்டாரு, அந்த கிரானைட் மீதி இருக்கு, நான் அப்படி உட்காரதுக்கு வர்க்கோலால போட்டுறவா அப்படின்னு. அப்படியா? என்கிட்ட தெரியாது, எனக்கு வர்க்கோலால தெரிஞ்சா போடுங்க அப்படின்னு இருப்பேன் நான். போட்டு கொடுக்கவா அந்த கிரானைட் எல்லாம் அப்படின்னாரு. உட்கார்றதுக்கு நீங்க சாயந்தரம்னா உட்காருவீங்க இல்ல அப்படின்னாரு. யார் ஃபர்ஸ்ட் வந்து கிரானைட் போட்டாரு? அவரா? கண்ட என்கிட்ட சொல்லி இருந்தா போடுங்க அப்படின்னு இருப்பேன் நானு. நானே இப்ப போனாங்க நின்னுங்கன்னே கிடக்குறேன். அட்லீஸ்ட் அங்க ஒரு இது ஒண்ணு வாங்கி வைக்கணும், டிப்பா மாதிரி நச்சு வாங்கி வைக்கணும். உட்கார்றதுக்கா இருக்கும். இங்க ஒரு கடப்பா போட்டு இங்க ஒரு கல்லு வச்சு கட்டிக்கணும். ஓகே, ஃப்ரெஷ் காப்பி. என்னப்பா இது? டீ கடையில் கொடுக்குற காப்பி டம்ளர் எடுத்துக்கினே, என் கப்பு எங்க? பா நீ காஃபி வந்து சுவைக்கு குடிக்கிற, நான் அப்படி குடிக்கல. சர்க்கரையும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் குடிக்கிறேன். அட்லீஸ்ட் கப்பாச்சு எனக்கு அழகாக இருக்கணும்ல. இங்கே இருந்த டீ டேபிள் எங்கப்பா? டீ டேபிளா? எஸ், எங்க ஆயாவோட டீ டேபிள். டீ டேபிள்ல சேர் இதான் முன்னாடி தான் இருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்க ஆயா வச்சிருந்தது. அழகா போட்டு நான் உட்காந்துப்பேன். இதெல்லாம் எங்க ஆயாவோட ஞாபகார்த்தம் தெரியுமா? இப்போ ஜம்முன்னு இதை எடுத்து வெளில போய் ஏன் உள்ள தூக்கி வச்சுக்கிற அப்படின்னா நான் பாட்டு ஜம்முன்னு உட்காந்து நிற்பேன்ல. வேணா எடுத்து வச்சுக்கோ. ஏங்க இப்போ இங்கே வந்தோன்னா தான் ஞாபகம் வந்தது, எங்கே இது நம்ம ஆயாத ஒன்று இருக்குமே அப்படின்ட்டு. என்னப்பா மேலே வந்து ஆடின்னு இருக்கு? இங்க ஏறி உட்காரட்டா? இங்க ஏறி உட்காரட்டா? நான் இவ்வளோ நேரம் அங்கே தான் உட்காந்துருந்தேன். நான் உட்கார முடியுமா? தட்டி விட்டுட்டான்டா, தட்டி விட்டு உடச்சிட்டான். உடச்சிச்சா? நாடு ஏன்ப்பா கைய வச்சுன்னு சும்மாவே இருக்க மாட்டியாப்பா நீ? நான் கம்முன்னு அங்கே ஆடின்னு தானே போயின்னு இருந்தேன். நீ எதுக்கு என்ன வந்து இங்கே உட்கார்ட்டா அங்கே உட்கார்ட்டான்னு குடு, நான் மாட்டுறேன். அப்படி இரு வரேன். உனக்கு மாட்ட தெரியாது. பெரிய இது சந்திராயன் 2 வந்து அசம்பிள் பண்றது. இதை மாட்ட தெரியாது. சோலார் லைட் இங்க சும்மா சோலார் லைட்டை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கேமரா லைட்டே ஓகே, இப்போ லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கேமரா லைட்டே பளிச்சுன்னு அடிக்கும். சரி ஓகே, இருந்தாலும் இதுவும் இருக்கட்டும் அப்படின்ட்டு. இது வந்து கார்டனிங்க்கு வைக்கிறது. சும்மா நம்ம இங்கெல்லாம் பாட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கணும், கர்டைன் செடி வைக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது. எல்லாம் செலவு செலவு செலவு. இப்போ இன்னும் நம்ம வந்து ஒரு சில கட்டாயத்தினால நம்ம அங்க இருக்கிற மாதிரி இருக்கு. செடிக்கெல்லாம் யார் தண்ணி ஊத்துவா? நம்ம இங்க வந்து ரெகுலரா ஃபிக்ஸ் ஆயிட்டோம் அப்படின்னா அதானே நம்ம எல்லாத்தையுமே பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்க முடியும். அது வரைக்கும் சரி ஓகே அப்படின்ட்டு.
இப்போ எப்படியா இருந்தாலும் நம்மள அதுக்கு என்ன கட்டாயம் என்ன எதுன்றதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கண்டுபிடிச்சிருப்பீங்க எதனால அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் நம்ம அங்கே இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்படியே ஜாலியாக இங்கே வந்துருக்கோம். இங்கே வந்து ஜாலியாக அப்படியே வந்து நம்மளோட எவ்வளவு சில்லுன்னு இருக்குது இல்ல, அங்கக்கு இங்கக்கும் வீட்டுல அப்படியே அடைஞ்சு கிடந்தா ரொம்ப இருட்டா இருக்கும்பா, இங்க அப்படியே சில்லுன்னு இருக்குதுப்பா. ஓ லைட் ஏரியல, ஒரு லைட்டை போட்டு கீழே கீழே லைட் எரியாம இருக்குது. இப்படி வச்சுன்னு சாரி கீழே லைட் எரியாம இருக்குது, லைட்டு போடணும். நம்ம எங்க கீழே போறோம் அப்புறமா திரும்பி. எனக்கு முதல்ல தெரியாம போயிடுச்சு. அழகா நம்ம இந்த இடத்துல சும்மா அப்படி உட்காந்துக்கிற மாதிரி அழகா அப்படி உட்காந்துட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒண்ணு போட்டுருக்கலாம். இப்போ ஒண்ணு கெட்டு போல வெக்கசனா வைப்பாங்க. கிரானைட் இருக்குது கீழே. கிரானைட் இல்ல, கடப்பா ஒண்ணு வாங்கி குத்தனா போட போறாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க இத்தனையும் செஞ்சுட்டு கடப்பாலே அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதுக்கு நம்ம இங்க இத க்ளோஸ் பண்ணிட்டு சேர வாங்கிட்டு வந்து போடுப்பா விடுப்பா. இதெல்லாம் மேல க்ளோஸ் பண்ணிட்டு நான் இப்ப என்ன அலுமினியா இது போட்டா என்ன, நான் எல்லாரும் அந்த மாதிரி அந்த டிண்டர் கிளாஸா அந்த மாதிரி அந்த ப்ரௌன் கலர் கிளாஸ் போட்டு அலுமினியம் ஃப்ரேம் போட்டு தான் எல்லாம் க்ளோஸ் பண்றாங்க. அந்த மாதிரி க்ளோஸ் பண்ண என்ன மேல வேணா போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி மேல போட்டு இங்க டெரக்கோட்டா வைக்கணும். எனக்கு இது ஒரு ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ். திடீர் லைட் எல்லாம் நம்ம போட்டு வச்சோம்னா அந்த குறிப்பிட்ட டைமுக்கு போட்டோம் அப்படின்னா நிறைய பூச்சிகள் வந்துடுது. அதனால கொஞ்சம் நம்ம டைமை தள்ளி போட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லாம இருக்குது. அவ்வளவா பூச்சிலாம் வரல. ஒரு நாள் அழகா இருக்கா டைங் 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 வாய் அப்படியே வாய் அடிச்சுனே இருக்குமே. ஆமா பாரு என்னோட தொடப்ப கட்ட ஸ்டாண்டு மாட்டாம எப்படி எல்லாம் குப்பை மேடு கிடக்குது பாருங்க. இப்படிதான் காட்டுவேன் நான் வீடியோல, இப்படிதான் உன்னை காட்டி காட்டி உன் மானத்தை வாங்குவேன். எனக்கு மாட்டி கொடுக்குற வரைக்கும் நான் அப்படிதான் மானத்தை வாங்குவேன். வீடு ஃபுல்லா எல்லா பக்கமும் ஓட்ட 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 ஓட்டையா போட்டா அதுக்குன்னு என்னப்பா ஸ்டாண்ட் அடிக்கிறதுக்கெல்லாம் ஓட்ட கிடையாதுப்பா சரியா, ஸ்டாண்ட் அடிக்கிறதுக்கெல்லாம் ஓட்ட கிடையாது சரியா. இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க. இப்படிதான் பைத்தியம் மாதிரி நம்ம கீழே காம்பவுண்ட் எல்லாம் போட்டிருக்கோம்ல பேக் சைடு, கிச்சன் பேக் சைடு, அங்க என்னமோ ஸ்ட்ரெயிட்டா அடிச்சு வச்சிருக்குது. நாளைக்கு குழந்தை துணி வந்தா உன் தலையில காயப்படுவியா? மோனா கீழே இருந்துச்சுன்னா பாப்பா கீழே தான் இருக்கணும்னு வச்சுக்கோ. நம்மளுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துருவோம். நம்ம இப்போ பாப்பா வந்தா ஏசி 2 ஏசி தான் இருக்குது, 2 ஏசி தான் போட்டிருக்கோம் இப்போ வரைக்கும். ஏசி வாங்கலாம், அவரு கண்டினியூஸா நம்ம கூட இருக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் ஏசி வாங்கி போட்டுடலாம். அவங்க 2 நாள் 3 நாள் தானே இருக்காங்க. இப்ப 7வது மாசம் நம்ம இது வச்சு கூப்பிட்டு வந்துட்டோம்னா பிள்ளைய நலங்கு வச்சு கூப்பிட்டு என்னது அது சீமந்தம் வச்சு கூப்பிட்டு வந்துட்டோம்னா அப்ப கண்டினியூஸா பாப்பா ஒரு 6-7 மாசம் இருப்பா நம்ம கூட. ஸோ அப்போ நம்ம டப்பு டப்புன்னு எல்லாத்தையும் வாங்கி போட்டுடலாம். இப்போ சும்மா 1 வீக் தானே வந்துட்டு போறா. ஸோ அதனால இப்போதைக்கு வேண்டாம், எதுக்கு கொஞ்சம் பட்ஜெட் டைட்டா இருக்கிறதுனால அப்படியே கம்முன்னு இருக்கிறேன். ஏசி இருக்கிற ரூம் மாத்தி கொடுத்துக்கலாம். பிள்ளைக்கு மேலே 2nd ஃப்ளோர் போயிடு அப்படின்னு சொல்லிடலான் இருக்கேன். அது இல்லை 2nd ஃப்ளோர் வேணாச்சுன்னா 1st ஃப்ளோர் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து ஏசி இருக்கு, அங்கே ஏசி போட்டு படுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். பார்ப்போம். பிள்ளை வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு விட்டோம்னா அது பண்ணி 2nd ஃப்ளோர்ல இருக்கும். என்ன ஒன்று அப்பப்போ அடிக்கடி கீழே இறங்க முடியாது பிள்ளைனால, அது ஒன்று தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏசி வாங்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஏசி வாங்கி மாட்டிடலாம். ஒன்றும் நம்ம ஏசி தான் சூப்பர் ஏசி இப்போ நம்ம ரூமில் போட்டுருக்குது எல்ஜி. ஆமாம், அதை வாங்கி ஃபாஸ்ட் கூலிங்கு. எல்ஜி நல்ல ஃபாஸ்ட் கூலிங் தான். இப்போ ஏதோ வந்திருக்கு, ரேட்டும் கம்மி தான், 35K தான் ஏதோ வருது. ஆமாப்பா இப்ப வாங்கிடணும்ப்பா, ஏதோ சொல்லின்னு இருக்காங்க. பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு நாளைக்கு. நாளையில இருந்து இல்ல, நாளானில இருந்து தான். ஃபுல் மூன் டே நாளைக்கு தான். என்னப்பா பிரியாணி ரைஸ் தான் எடுத்து கொட்டினுக்கிறியா? கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கியா? டப்பாலாம் வாங்கி வந்ததுனால இந்த டப்பா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு ஒரு 4 டப்பா வாங்கினேன். எல்லாம் பாக்கெட்டா இன்னும் அப்படியே வச்சுனே இருக்கேன் டப்பா இல்லாதனால. சரி அதனால இந்த தடவை கொஞ்சம் டப்பா நல்லா இருக்குது, பிராண்டட் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்றது மாதிரி. சின்ன சின்ன அரிசி கொஞ்சம், அதுக்கப்புறம் பச்சை அரிசி எல்லாத்தையும் வாங்கி வந்திருக்கேன். எல்லாத்தையும் எதுல வைக்கிறதே எனக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாம் அந்த பொசிஷன் அப்படி அப்படியே கிடக்கிற மாதிரியே இருக்கா. அதனால ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு. அப்பதான் எடுத்து டக்கு டக்குன்னு யூஸ் பண்ண முடியும். இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் காலி ஆயிடும். இங்க வந்து வேற வழி இல்ல, நம்ம சொந்த கை சொந்த கால் சொந்த கை யூஸ் பண்ணியாகணும். அதனாலதான் நல்லா இருக்கா. ஆமா, இந்த டப்பால எல்லாம் கொட்டி வச்சினாதான் எறும்பு வராது. எறும்பு வராது, பாக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னா அங்க வைக்கிற மாதிரிதான் இங்கேயும் வைக்கிற மாதிரி என் மைண்ட் போகுது. அதனால எங்கேயா இருந்தாலும் நீ அதைதான் பண்ணுவேன். கிடையாது, நான் நீட்டா வச்சுன்னு இருக்கேன். திருப்பி திருப்பி நீ அப்படியே பேசுற. நான் எவ்வளவு அழகா வச்சுன்னு இருக்கேன்.
விசிட் அடிக்கிறதுனால அழகா வச்சிருக்கிறேன். இங்கேயே இருந்தாலும் அப்படிதான் வச்சிருப்பேன். அழகா இருக்கா? பார்க்க சூப்பரா இருக்கா? இதுக்குள்ள வேற ஏதாவது பொட்டல் கிட்டா இல்லைன்னா என்ன எப்போ வாங்கினது? எல்லாம் இப்போ வாங்கினது தான். 12,000 ரூபாய்க்கு ப்ரொவிஷன் வாங்கிட்டு வந்தியா? என்னாச்சு? எப்போத்தோடு முடியுது? இப்போ பார்த்து கொட்டுப்பா, கீழே கொட்டிட்டு அதை வேற பெருக்கின்னு இது பண்ணி நிற்க வைக்காதப்பா. பயம் இருக்கு பத்தி அங்கெல்லாம் இப்படி சொல்லுவியா? அங்க கொட்டினாலும் தெரியாது பெருக்கு. ஆமா, அது மொசைக்கு. எப்படிப்பா? ஓகேவா? இதெல்லாம் எங்க வைக்கணும்? இங்கதான் வைக்கணும். ஒழுங்கா லாக் பண்ணியா அத முழுசா? சீரக சம்பா டெய்லி ஒரு அரிசியில பிரியாணி செய்யணும். சண்டேல இருந்து ஆரம்பிப்போம் பாருங்க பிரியாணி திருவிழா. இது வந்து பச்சரிசி பொங்கல் சேர்த்து. இது வந்து பாஸ்மதி ரைஸ். ஓகே, அவ்வளவுதான். முடிஞ்சிச்சா? இன்னும் பாரு. இப்போ இந்த டப்பாவை எடுத்து இங்க வைப்ப. இந்த டப்பாவை வைக்கிறதுக்கு இங்கே இடம் இருக்கு. அது உள்ளுக்குள்ள இண்டஸ் வேலி. அதான் அந்த டப்பாவை வெளியில தள்ளும். நானும் கோண்டா இந்த டப்பா இதுக்குள்ள வச்சுக்கிறேன். அதனால இதெல்லாம் எடுத்து இதுக்கப்புறம் வந்து கயிறு கட்டணும். இதுல வெறும் கிளிப்பு அந்த இதெல்லாம் தான் வச்சிருக்கியா? கயிறு கட்டணும். இதெல்லாம் வந்து இங்க வச்சுப்பேன். இங்க வச்சு ஒன்லி ப்ரொவிஷன் பாயிடலாம். இந்த டப்பா இருந்தது. இந்த டப்பால கொஞ்சம் கொட்டி வைக்கணும். கொட்டி வைக்கணும். அப்புறம் இந்த ராகி இதெல்லாம் கொட்டி வச்சுக்கலாம். இது சோளம் வாங்கி வந்தேன், அதையும் கொட்டி வச்சுக்கலாம். டப்பா இருக்குதா அங்க? இருக்கு, காலி இருக்கு. அம்மா ஓகே, இதெல்லாம் அதில் கொட்டணும். அவ்வளோதான். ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து உள்ள வைப்பா. ஃப்ரூட்ஸ் என்ன ரேட்டு விற்கிது ஃப்ரெண்ட்ஸ்? 2,500 ரூபா. 2,500 700? 2,500 ரூபா பில்லு. ஃப்ரூட்ஸ் போய் வாங்கினா ஒரு வாரத்துக்கு. ஆனால் அது ஒரு வாரத்தில் தீப்பீங்களா? தீத்தே தீரணும். போயிட்டு எங்க வைக்கிறாரு இரு, நான் எனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு இதுக்குள்ளே வச்சுக்கலாமே. இதெல்லாம் தேவையானதுதான். இதெல்லாம் அப்படியே இது கீழே. இதெல்லாம் வந்து மில்லட் வெரைட்டி. பார்த்து அது நல்லா உள்ள தள்ளி வை. உள்ள தள்ளா எனக்கு கையெட்ட மாட்டேங்குது. சும்மா அதனால நானே முன்னே எடுத்துட்டேன். பத்தில எனக்கு காலியா இருக்கா. இப்போ எனக்கு ரேரா எடுக்கிற பொருள், ஏறி எடுக்கிற மாதிரி இருக்கிற பொருள் உள்ள வச்சுட்டு மீதி எல்லாம் வந்து இந்த பக்கம் வைக்கணும். இதுக்கே உனக்கு எட்டல. இன்னும் நம்ம அந்த இதுவை தள்ளி போட்டிருந்தோம்னு வச்சுக்கோ, இந்த குவாட்ஸை சுத்தம். அதுதான் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் குவாட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்கன்னு வைங்களேன், நீட் இவ்வளோ தூரம் உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். இவ்வளோ தூரம் நீட்டினுது. எனக்கு இங்கேயே அப்படி கையெட்டல. இன்னும் நான் அங்கேருந்து எடுக்கணும் இல்லை, சுத்தமாக எனக்கு எட்டிருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றதான் வேலை. ஓகேவா? உள்ள போயிடுச்சு. நல்ல நாள் நல்ல நேரம். நாளையிலிருந்து தான், நாளை நைட்டில் இருந்து தான் ஆரம்பிக்குது. அதனால ஓகே, இப்போ வந்து இட்லி மாவு பூரா போட்டேன்னா இதெல்லாம் இட்லி மாவு பூரா போட்டு வச்சுருக்கேன் இங்கே. சரியா? இப்போ வந்துட்டு நம்ம வெளில போய் டிஃபன் சாப்பிட்டு வந்துடுவோம். டிஃபன் சாப்பிட போல ஃப்ரெண்ட்ஸ். 2 சேர் வாங்க போகிறோம். என் தலையெழுத்து கட்சியில் இப்படி அவ்வளோ பேசி இவ்வளோ பெரிய சோஃபா வாங்கி போட்டேன்ல, அதுக்கு 2 பிளாஸ்டிக் சேரை வாங்கி போடு. நான் அப்போவே வாங்கறதுக்கு போனேன். இல்லை இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்ட்டு ஓடி போய் அதை பிடிச்சின்னு ஓடி வந்துட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. நம்ம தலையில் எது எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். சரி, என்ன வா, இதை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போவோம். வந்து ஆட்டுறேன் சில்லு ஆகும். என் ஃப்ரிட்ஜ் இப்போ தான் வந்து குழுன்னு இருந்துப்பா. என் ஃப்ரிட்ஜுக்கு பாத்தியா இல்லையா? இப்போ அப்படியே அமைதியாக இருந்தது இந்த இடம். இடம் போக மூட்டமாக இருக்குன்ட்டு இந்த ஐஸ் கட்டியெல்லாம் காலி பண்ணோம். பழைய ஐஸ் கட்டி அதெல்லாம்
அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஐஸ் கட்டிலாம் காலி பண்ணுறேன்ட்டு ஊடையே தண்ணி ஆக்கி வைக்காத. தண்ணி ஆக்கி வைக்கல, நான் இப்போ அரைக்கிறதுக்கு எடுப்பேன். அப்படி சொல்லு. என்னப்பா இங்க வந்த கிச்சனுக்குள்ளே எதுக்கு இதுக்கு வந்துச்சு? அதான் எடுத்துன்னு போய் வைக்கணும். அப்பா எனக்கு ஒன்று புரியலப்பா, யாருக்கு இவ்வளோ ஃப்ரூட்ஸு? எல்லாரும் சாப்பிட்றதுக்கு தான். அப்பா 1 கிலோ ஆப்பிள், 1 கிலோ இது ஆரஞ்சு, 1 கிலோ பொமக்ரானைட்டு, இதுதான்ப்பா மெயின். இதை மட்டும் வாங்கிட்டு வந்துருக்கலாம்ப்பா. தேவையில்லாமல் கொய்யாக்காலாம் 1/2 கிலோ வாங்கியிருந்தாலே போதும். அதுக்கு தான் கேட்குறேன், எதுக்கு 1 கிலோ வாங்கணும்னு எனக்கு புரியவே இல்லை. பாரு, கொய்யாக்காய் சாப்பிடுறது நல்லதுதான் உடம்புக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட் 2 ஃப்ரூட் தானே சாப்பிட முடியும். இப்போ ஃப்ரூட்டையும் எப்படிப்பா சாப்பிடுறது? இதுதான் டாஸ்க்கு. இதுல வேற இந்த பாருங்க, இளநீ ஒரு 5 இளநீ பாருங்க. இது வேற இதுல கடை வச்சு நான் விற்கிறாப்புல. எல்லாம் பழத்தையும் காலி பண்ணு. ஓகே, உனக்கு தான் கொடுக்கணும் எல்லா பழத்தையும். ஜெல்லி வாங்கி வச்சிருக்குது. பா இது எதுக்குப்பா இதுல இருந்து நெஸ்காஃபி காஃபி 3-in-1 காஃபிலாம் வாங்கி வச்சுனுங்கிற? தண்ணி வந்தா போட்டு கொடுக்கலான்னு பார்த்தேன், தண்ணி வர மாதிரியே தெரியல. அட்லீஸ்ட் அங்கே போகும்போது ஒன்று எடுத்துன்னு போய் அவங்ககிட்டயாச்சும் கொடுத்துருக்கலாம். அக்கா நீங்களே போட்டு குடிங்கக்கா அப்படின்ட்டு. ஃப்ரூட்ஸு எப்படி எல்லாம் வைக்க வேண்டியதாக இருக்குது. ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சாலும் பழம் இது கொய்யா பழுக்காதுல்ல. கொய்யா வெளியே வச்சுடு. 2 மட்டும் வைக்கவா? 2-3 மட்டும், இதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும், வெம்பிடும். சரி ஓகே. இல்லை சாப்பிட்ற மாதிரி பழமாக இருக்கிறதெல்லாம் வெளில எடுத்து வைங்க. அது காயை தான் வச்சுக்கிறேன் நீனு. அப்படிதான் இருக்குது. சரி விட, அது பழுத்து. உள்ள எடுத்து வச்சு போய் இது நாளைக்கு மாம்பழம் மாம்பழம் அது டேஸ்டாகவே இருக்கும். இன்னும் இது ஹிமாம்பசந்த் தானே, நல்லா தான் இருக்கும். காயாக இருந்தாலே நல்லா தான் இருக்கும். கிவி எடுத்து உள்ள வச்சுக்கலாமா? வச்சுட்டோம். எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எடுக்க வேண்டியது தான், இனிமேல்ட்டு சமைக்க வேண்டியது தான். கர 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 கரன்னு நான் தான் சொல்லினுங்கணும் மியூசிக்லாம் கர 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 கரன்ட்டு. பாருடி பாரு, என்ன பேசுற? நான் ஓடுறதுக்கு முன்னால முடியாது முடியுதா? நானே கேட்கிறேன், உங்களால முடியுதா? எதுக்குப்பா இவ்வளோ லெமன் வாங்கினேன்? எனக்கு ஒன்று புரியவே இல்லை. அவன் இருந்த லெமன்லாம் தூக்கி போய் உன் தலையில கட்டி விட்டாங்க. இல்ல இந்த போடுறதுக்கு வேற செய்யுது. ஜூஸ் எப்படி ஸ்டோரேஜ் பண்ணணும்னு நான் பார்த்தேன். இவ்வளோ பழம் வாங்கிட்டு வந்துருக்குது, அதை விட்டுட்டு ஜூஸ் அப்படின்ற லெமன் ஜூஸ் எப்படி ஸ்டோரேஜ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு அது எப்படின்றத நான் அடுத்த வீடியோல காட்டுறேன். அந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டோன்னு வையேன், எப்போ வேணாலும் ஈஸியா எடுக்காம போட்டு டபக் டபக் இதை புளிஞ்சு யாராவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றத நமக்கு கஷ்டமே, புரியுதா? அந்த மாதிரி இல்லாம டபக்கு டபக்குன்னு எடுத்தோமா, வாயில போட்டோமா, ஜூஸை குடிச்சோமா அப்படின்ட்டு இருக்கும். இந்த மாதிரி வந்த வராதிமா கழுவி வேற வச்சிருந்தாங்க. எல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்ததெல்லாம் கழுவி காய வச்சு வச்சிருந்தேன். என் பின்னாடி முன்னால ஓட முடியுதா? இதுக்கும் அதுக்கும் நீ அவ்வளோ பெரிய கிச்சன் நான் உனக்கு கட்டி கொடுத்துக்கிறேன். அதனால தான் நீ இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கன்னு ஓடி ஓடி விளையாட்டுனுக்குற. இது எப்படி இருக்குது டேஸ்ட்னே பார்க்கவே இல்லை. புளிக்குதா புளிக்குதா? எவ்வளோப்பா போட்டுருக்காரு இவரு? நம்ம பழம் பேர் மட்டும்தான் சொல்கிறோம், கிலோலாம் அவங்களே டிசைட் பண்ணிக்கினாங்கன்னு நினைக்கிறேன். இங்க நின்று இது செஞ்சு போது எனக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வந்தது. என்ன ஞாபகம்? சோஃபா மாட்டேன் அந்த பையன் என்னன்னாரு, உள்ள சோஃபா வந்து வச்சுட்டு, என்ன சார் இது கம்பெனியா இல்ல ஆபீஸா, என்னது இது அப்படின்னா, இல்லப்பா வீடுப்பா. வீடா? இல்ல சார் இது ஏதோ போட்டுருக்கீங்களா, அதை பார்த்த வேணாம் அப்படின்னு நினைச்சேன், நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி 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 இதே பார்த்துட்டு இருந்தது. நாங்க வீடு மாதிரி கட்டல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஹோட்டல்ல நம்ம எப்படி 5 ஸ்டார் ஹோட்டல்ல எப்படி போய் நம்ம போய் காசை கொடுத்து போய் தங்குறோம் சரியா, அதே நம்ம காசை கொடுத்து நம்ம ரெடி பண்றதுல வந்து 1000 நொட்டல் நொடசல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எங்களுக்கு வந்து நாங்க நிறைய ஹோட்டல்லாம் போய் நாங்க இன்ஸ்பயர் ஆகி எங்க வீடு இப்படிதான் இருக்கணும், ஹோட்டல் மாதிரி தான் இருக்கணும், வீடு மாதிரி தோணவே கூடாது அப்படின்றதுனாலதான் வந்து நம்ம அது மாதிரி ஐடியா பண்ணி இப்போ இன்டீரியர். நான் நினைச்சதே அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். என் வீட்டுக்குள்ள காலை எடுத்து வச்சா ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி தான் இருக்குன்னு எல்லாரும் சொல்லணும்னு நினைச்சா, அதான் எல்லாரும் சொன்னாங்க. ஐ எம் ஹாப்பி அபவுட் தட்.
அதை வந்து நீங்க வந்து தப்பா நீங்க வந்து எல்லாரும் வீடு வீடா நீங்க பார்த்துட்டு நீங்க வந்து வீட்டையே ஹோட்டலா மாத்தி வச்சிருந்த பார்த்த உடனே உங்களால ஜீர்ணிச்சுக்க முடியாது எனக்கு தெரியல. இதையும் பழகிக்கோங்க. இது ஒரு ஸ்டைல் தான். இதெல்லாம் ஒரு ஸ்டைல் இப்போ ட்ரெண்ட் ஆகிடுது. ட்ரெடிஷ்னலா கட்டுறதெல்லாம் போயிடுச்சு. ஓகேவா? நிறைய பேர் ட்ரெடிஷ்னல் வீடுலாம் கட்டுவாங்கல்ல. ட்ரெடிஷ்னல் இல்லாம நாங்க வந்து மாடர்ன் வீடு இல்லாம நாங்க வந்து ஹோட்டலாவே வீட மாத்தி வச்சிட்டோம். அவ்வளவுதான். ஓகேவா? எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம்ப்பா. வா போலாம். இப்போ அடுத்தது என்ன? ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டா வெளியில ஹோட்டல்ல தான் சாப்பிடணும், வீட்டுல சாப்பிடக்கூடாது. அதனால வெளில போய் சாப்பிடணும்ன்ற அதானே? கிடையாது. போயிட்டு சேர் வாங்கி போடணும். அதுக்காக கிளம்பணும். எனக்கு கடைசி பிளாஸ்டிக் சேர் நாய் போச்சு. அதை வச்சு வாங்க. இவ்வளோ பெரிய வீட்டுக்கு பேபிமா உருப்படியா பர்ஃபெக்டா வாங்கின ஒரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோலார் லைட் தான். அங்க 4 இருக்குது. அங்க காட்டு இன்னும் 4 கூட இருக்குது. நேரி அழகா இருக்கா? இதுதான் வந்து பர்ஃபெக்டா நீ வாங்கியிருக்கிறப்பா. ஸோ எல்லா வேலையும் முடிச்சாச்சு, கம்ப்ளீட்டா முடிச்சு இந்த சேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தோம். இங்க பர்கோலால போட்டு உட்காரணும் அப்படின்றதுக்காக அப்படியே ஜாலியாக உட்காந்துருக்கோம். ஏன்னா உட்காந்துக்கிட்டு ரசிக்கிறதுன்றது ஒரு தனி சுகம்தான் வச்சுக்கோங்களேன். இல்லை நின்றுக்கிட்டே இருக்கும்போது கடுப்பா இருக்கும். கிட்டுக்கிட்டுன்னு வந்தோம் அப்படியே சுற்றி பார்த்துமா போகணுமான்னு இருப்போம். இந்த மாதிரி உட்காந்துட்டா இங்கே உட்காந்தா சில்லுன்னு இருக்கும். சில்லுன்னு இருக்குது. காற்று எப்படி வருது தெரியுமா? சூப்பரா இருக்குது. சரி ஓகே, இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோல அதிபயங்கரமா இருக்கும். அதிபயங்கரமா இருக்கும், ஜாலியா போவோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, செல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.